இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் செப்டம்பர் 22. பெருமை அணுகாதிருக்க நம் வீழ்ச்சியின் குழியை மறக்கக்கூடாது. பேதுரு மற்ற கிறிஸ்தவர்களை எச்சரித்த போது, முன் செய்த பாவங்களற நாம் சுத்திகரிக்கப்பட்டதை மறவாதிருக்க கடவோம் என கூறினார். 2 பேதுரு 1:9. இதற்கு மாறாக தன் முந்திய நிலையை மறக்கிறவன் எவனோ அவன் கண் சொருகி போனவன், கிட்ட பார்வை கொண்டவன், குருடன் என கடிந்து எச்சரித்தார். இவ்வாறு நான் ஒருபோதும் கண் சொருகி போன கிட்ட பார்வை கொண்டவனாயும் குருடனாயும் இருக்க ஒரு துளியும் விரும்பவே இல்லை. நான் எக்காலத்தும் பரலோக பொக்கிஷங்களையும் நித்திய மதிப்புகளையும் காணக்கூடிய ஓர் நீண்ட தூர பார்வை கொண்டவனாகவே இருக்க விரும்புகிறேன். கண் சுருகி போன கிட்ட பார்வை கொண்டவர்கள் யார்? யாரெல்லாம் பூமிக்குரியவைகளையும் பாவத்தின் இன்பங்களையும் பொருளாதார ஆஸ்திகளையும் மனுஷர் அங்கீகாரத்தையும் உயர்ந்த மதிப்புடையதாய் மதித்திருக்கிறார்களோ அவர்களே கண் சுருகி போன கிட்ட பார்வை கொண்டவர்கள். இது போன்ற விசுவாசிகளுக்காய் நாம் பரிதபித்து வருந்துவோமாக. பார்வையில் பலகீனமடைந்து சுமார் 10 அடிக்கு மேல் எதையும் பார்க்க முடியாத ஒரு மனிதனை நீங்கள் கண்டால் அவன் மீது உங்களுக்கு கோபம் வருவதில்லை, மாறாக அவனுக்காக பரிதாபமே கொள்வீர்கள். எந்த குழியிலிருந்து தேவன் அவர்களை தூக்கிவிட்டாரோ அந்த குழியை இவர்கள் மறந்து விட்டார்கள். அதன் விளைவாய் ஏதாயிலும் சில பகுதிகளில் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தவுடன் இமை பொழுதில் பெருமையும் அடைந்து விடுகிறார்கள். நானோ தேவன் என்னை தூக்கி எடுத்த பாதாள குழியை ஒருபோதும் மறக்க விரும்பவில்லை. என்னுடைய எல்லா பாவங்களும் கழுவப்பட்டு அவைகளில் ஒரு பாவத்தை கூட தேவன் நினைவு கூறுவதில்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் கிறிஸ்துவின் இரத்தத்தால் நீதிமான் ஆக்கப்பட்டது நிமித்தம் கடந்த ஆண்டுகால ஜீவியத்தில் நான் ஒருபோதும் பாவம் செய்யாதவனைப் போலவே தேவனுக்கு முன்பாக தைரியம் பெற்று நிற்கிறேன். ரோமர் 5:9. ஆம், தேவனும் என்னை அப்படியேதான் காண்கிறார். இருப்பினும் நான் ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன் என்பதையோ ஒரு காலம் நான் மறந்துவிடவே மாட்டேன். ஆண்டவர் என்னை பார்த்து, நான் உன் பாவங்களை இனி நினையாமல் இருப்பேன் என்றே கூறுகிறார். எபிரேயர் 8:12. ஆனால் பெருமையின் குழியில் விழாதிருக்க நான் முற்காலத்தில் எந்த இழிநிலையில் இருந்தேன் என்பதையோ நான் நினைவு கூறுவேன். ஜெபிப்போமா. எங்கள் பரம தகப்பனே, எங்களின் பெருமைக்கு காரணம் நாங்கள் வீழ்ச்சியுற்ற குழியை மறந்துவிட்டதாலேயே என உணர்த்தியமைக்கு நன்றி. என்னாலும் தாழ்மையாய் உமக்கு முன் வாழ கிருபை செய்தருளும். ஆமேன்.